அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும் இந்த தாய்மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகிறது விழா கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் திரும்பி எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நானும் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு நான் பேசுறதுக்கு பெரிய பெரிய ஆட்சி வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுறதை கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் ஜெய்சாந்த் ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொன்னோடனே, அதாவது நான் அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு ஒரு நண்பர்களா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்க. அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறைய கேட்பாங்க. அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபர்ஸ்ட் அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை மாதிரி எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குங்க, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில். நாங்கள் ட்ரெய்லர் கட் பண்ணது இந்த படத்தோட எந்த விதத்தையும் நிறையா ரிவீல் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்து தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் படம் கண்டிப்பாக உங்களை எந்த விதத்தையும் ஏமாத்தாது. இதை தாண்டி நிறையா ஆங்கிள்ஸ் இருக்குது இந்த படத்தில். இதில் ஒரு தாய் மாமனுக்கும் மாப்பிள்ளைக்குமான ஒரு பியூட்டிஃபுல்லான எமோஷன் இருக்குன்றது மட்டும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் படத்தோட ஆங்கரிங் பாயிண்ட். அது இல்லாமல் அக்கா தம்பி ஆகட்டும், லவ் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். குடும்பமெல்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தலம் வந்தது. குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு. குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது, குடும்பங்கள் கொண்டாட போகிற தலைவன் தலைவி வரப்போகுது. இப்படி நிறைய குடும்ப படங்கள், குடும்பங்களாக பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டமா குடும்பமா போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. கண்டிப்பா இதுவும் அப்படி கிளம்பி போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்ப என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே போன படம் நான் ஒரு கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்து சொன்னாங்க நபருக்கு அந்த காம்பினேஷன் சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்து அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் ஏன் சார் சொல்றீங்க அப்படின்னு இந்த முகங்களை பார்க்கும்போதே தெரியுது சார், இது எல்லாருமே ஒரு வாழ்க்கை இந்த கேரக்டராக வாழ்ந்துருவாங்க அப்படின்னா. எனக்கு உண்மையிலே உள்ளுக்கு நுழையும் போது ராஜ்கிரண் சார் இருக்கட்டும், விஜய் மேம் இருக்கட்டும், அவங்கள பற்றி சத்யா, அம்மா, ஐஸ்வர்யா, யாரும் எல்லாரையும் பார்க்கும்போதே இது கண்டிப்பாக ஒரு வெற்றி கூட்டணி, இந்த படம் நல்லா வந்திருக்கும். ட்ரெய்லர் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நிகழ்றதுங்கிறது சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்கிறதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்துக்கு எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகுறதுல பெருமையா இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் நன்றி என்னோட டைரக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்றேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி
அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும். ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது.